அதை எப்படி விட்டுட்டு வர முடியும்? அதான் மாப்பிள்ள கூட போறான்ல, திரும்ப கூட்டு வந்துட மாட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்போதைக்கு அம்மா இப்படி ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சரி, போட்டுட்டு போட்டோம். அதனால என்ன? மாமா, அக்கா முந்தானிய சரி பண்ணா என்ன அர்த்தம்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு இது புரியலையா? புரியலையே. நந்தினிய ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டா அப்புறம் என்ன நடக்கும்? நீயே சொல்லிடுற. அதுக்கப்புறம் சூர்யாக்கு இன்னொரு பணக்காரிய புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நாமெல்லாம் சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும். ஆமால. அப்போ நந்தினியை போக விடாம தடுக்கணுமா? வாட்ஸ் அவர் பிளான்? இப்பதானே உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிருக்கு. இனிமேதான் பிளான்லாம் என்னன்னு யோசிக்கணும். ஏமா என் மூளைக்கு வேலை கொடுக்குற? ஆனா இந்த விஷயத்துல அம்மாவே டைரக்டா இறங்கிருக்காங்க. சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். ஆனா கண்டிப்பா நந்தினி இங்க திரும்ப வந்தே ஆகணும். அதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். நல்லா இருக்குமா? இப்படி பண்ணலாம். ஓ, இனிமே தான் சொல்ல போறியா? இது ஓகேவா? ஓகேவாங்க? சூப்பர்க்கா. எனக்கு ஐயா. என்னம்மா, ரெடி ஆயிட்டீங்களா? கிளம்ப வேண்டியதாங்க ஐயா. நீங்க போற கார்ல கல்யாணம் 2-3 அட்டைப்பட்டிங்களை கொண்டு வந்து வைப்பான். அதுல உனக்கு, அப்பாவுக்கு, அம்மாச்சி, தங்கச்சிங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் இருக்கும். பொங்கலுக்கு அதை போட்டுக்குங்க. இதெல்லாம் எதுக்குங்க ஐயா? அட, வருஷம் வருஷம் எடுத்து தரதானம்மா. இதுக்கு முன்னாடி தோப்புல வேலை பார்க்கறப்ப எடுத்து கொடுத்துருப்போம். இப்ப நீ இந்த வீட்டு மருமக, உன் சார்பில் எடுத்து கொடுத்துருக்கேன், அவ்வளவுதானே. பொங்கல் வைக்கும்போது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வைக்கணும். அப்பா கேட்டதா சொல்லு. சரிங்க ஐயா. அப்புறம் சூர்யாவை கொஞ்சம் கவனிச்சுக்கம்மா. இந்த ஊர்ல வந்து குடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருப்பானோன்னு ஒரு பயம். அவகிட்டையும் சொல்லிட்டேன், இருந்தாலும் உங்ககிட்டயும் சொல்றேன், கொஞ்சம் பாத்துக்க. சரிங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். ஐயா, அம்மா கிட்ட ஒரு வார்த்தை ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் தேவையாமா? அவ எப்படியும் உனக்கு நல்ல வார்த்தை சொல்ல போறது இல்ல. அப்புறம் அவ சொல்ற வார்த்தையெல்லாம் போற வரைக்கும் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். எதுக்குமா அது? நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு. இருந்தாலும் சொல்லாம போனா அதுவும் தப்பா இருக்கும் இல்லைங்க ஐயா. அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். சரி. அம்மா, என் மூஞ்சில முழிக்காத, என் கிட்டே வராதன்னு எத்தனை தடவை சொல்றது? ரூம் தேடி வந்து உன் மூஞ்சி என்கிட்ட காட்டி ஆகணுமா? அது வந்துமா, பொங்கலுக்கு ஊருக்கு கிளம்புற. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? சீர் வரிசையில ஏத்தி உன்னை தேர்ல அனுப்ப சொல்றியா? இல்லம்மா, ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போலாம் தான். போ, ஆனா திரும்ப வந்துடாத. ஒரு ரத்தத்துல மானம் ரோஷம் ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா நீ அங்கே இருக்கணும். திரும்ப இந்த வீட்டு பக்கமே வந்துடக்கூடாது. என்னம்மா, வா வா. நான் தான் சொன்னேன்லம்மா, அவ கொண்ட உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? சந்தோஷமா கிளம்புற நேரத்துல சங்கடப்படுற மாதிரி வார்த்தைங்கெல்லாம் கேட்கிற. ஊருக்கு போற வரைக்கும் அது மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். சரி விடு. இப்ப அவ பேசினதெல்லாம் இந்த நிமிஷத்துல உன் மனசுல இருந்து அழிச்சிரு. சொந்த ஊருக்கு போற, உன் அப்பா, அம்மாச்சி, தங்கச்சிங்களெல்லாம் பார்க்க போற. எல்லாரும் சந்தோஷமா பொங்க வைக்கணுமா? அதை மட்டும் மனசுல வச்சுக்க, என்ன? சரிங்க ஐயா. சரி, நீ போய் பேக் எல்லாம் எடுத்துட்டு வா. அவனை கூட்டிட்டு வாமா, நேரத்தோட கிளம்புங்க. சரி. ஐயா, காஃபிங்க. அப்பா, எங்கப்பா நந்தினியும் சூர்யாவும் ஊருக்கு கிளம்பிட்டாங்களா என்ன? இல்ல, இனிமே தான் வர போறாங்க. இப்ப கிளம்பிடுவாங்க. அம்மா, ஏன் கேக்குற நீ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாதான். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவளை இட்லி பொடியெல்லாம் செஞ்சு வைக்க சொன்னேன், அதான் கேட்டேன். அப்போ நந்தினி சமையல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா நந்தினியை மட்டும் பிடிக்கல. ஐயோ அப்பா, என்னப்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க? எங்களுக்கே நந்தினியை பிடிக்காம போனோம்.
ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு நாங்க சப்போர்ட்டா இருந்தோம். நீங்க போய் இப்படி சொல்றீங்க? இருந்தாலும் நீங்க எல்லாரும் நந்தினி கிட்ட ஒரு வெறுப்போட பழகுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஐயோ அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லப்பா. நாங்க எப்பவுமே வந்துடுறாங்க. ஐயா ஐயா கொடுங்க, நான் எடுத்து போறேன். விடுங்கயா. சூர்யா, ஆ? கவனமா பத்திரமா கார் ஓட்டிட்டு போனோம். ஓகே டாடி. நம்ம ரெகுலரா போற ரூட்லாம் வேண்டாம். ம். அந்த ரூட்ல ஏதோ வேலை நடக்குது. திருச்சி ரூட்ல போ. பெரம்பலூர்ல இருந்து அரியலூர் ரூட் எடுத்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துல தஞ்சாவூர் போயிடலாம். டாடி, நான் லொகேஷன் மேப் போட்டுக்கிறேன். டேய், சொந்த ஊருக்கு போறதுக்கு மேப்பா? அம்மா கொடுதாய். இல்ல நான் பரவாயில்ல, நான் வச்சுக்கிறேன். கொடுதாய். அப்புறம் நான் இதுக்கு இருக்கேன், சும்மா பார்மாலிட்டி பார்த்துட்டு இருக்கேன். பாத்துன பாத்து. மதுவே, ம்? மாப்பிள்ள சுரேகெல்லாம் எங்க? அப்பா, சுரேகா ஏதோ காலேஜ் ப்ராஜெக்ட்ன்றதுக்காக போயிருக்கா. இவரு கார் சர்வீஸ் பண்ற வேலைக்காக வெளியில போயிருக்காரு. ம். சரி, அப்ப நீங்க கிளம்புங்க. நேரம் வேற ஆகிட்டே இருக்கு. பார்த்து ஜாகிரதையா ஓட்டிட்டு போடா. ஆ டாடி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. ஓகே. டேய் கல்யாணம், ஐயா அந்த அட்டைப்பட்டியெல்லாம் வண்டியில் வைக்க சொன்ன வச்சுட்டியா? அதெல்லாம் அப்பயே வச்சுட்டுங்கய்யா. சரிங்கய்யா. அட்டைப்பெட்டியா? என்ன அது? ஒன்றும் இல்லைம்மா, நந்தினிக்கும் உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். அதை கல்யாணத்துக்கு சொல்லி வண்டியில எடுத்து வைக்க சொன்னேன். இன்னும் இங்கே யாருக்கும் பொங்கல் ட்ரெஸ் எடுக்கல, அதுக்குள்ள அங்க பார்சலே பண்ணியாச்சா? ஓகே டாடி. சரி, நாங்க போயிட்டு வரோம். டேக் கேர் டாடி. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ம், ம். போயிட்டு வாங்க. பார்த்து பாய். போயிட்டு வாங்க. ஓகே பாய். ம். ஐயா போயிட்டு வரேன். சரி. ஓகே டாடி, போயிட்டு வரோம். போயிட்டு போலாம். ஓகே பாய். பத்திரம் போயிட்டு வரதையே. ஆமா, ஊருக்கு போறோம்னு இவ்ளோ சந்தோஷப்படுறியே, அங்க போய் அப்படி என்னதான் பண்ணுவ நீ? என்ன சார் இப்படி கேட்டீங்க? சொந்த ஊர்ல காலடி எடுத்து வச்சா யானை பலம் தன்னால வந்துரும் சார். கலங்கி போயிருக்கிற மனசு படார்னு சுறுசுறுப்பாயிரும். எது வந்தாலும் பாத்துக்கலான்னு ஒரு தெம்பு வரும். அது நாங்க சின்ன பிள்ளையில இருந்து அலைஞ்சு திரிஞ்ச ஊரு சார். நான் 8 வயசுல கொடுக்கா புளி பறிக்கிறேன்னு ஏறி கீழே விழுந்த மரம் இன்னும் அங்க இருக்கு சார். நாங்க துணி துவைச்ச பாலக்கட்டை, குளிக்க போற ஆத்தங்கரை, அந்த வயக்காடு, நாத்து நடுற வயலு, புது நெல்லோட வாசனை எல்லாமே மனசுல இன்னும் அப்படியே இருக்கு சார். அதெல்லாம் எப்படி சார் என்னால மறக்க முடியும்?